மண்டலமே எதிர்பார்த்து காத்திருந்த மாபெரும் கொங்கு உணவு திருவிழா மற்றும் திருமண கண்காட்சி கோவை கொடிசியா வளாகத்தில் கோலாகலமாக துவங்கியது. தமிழ்நாடு கேட்டரர்ஸ் சங்கம் சார்பில் கோவை கொடிசியா மைதானத்தில் கொங்கு திருமண உணவு திருவிழா மற்றும் கண்காட்சி 2024 எனும் பிரம்மாண்ட உணவு திருவிழா நடைபெற்றது. இந்த திருமண உணவு திருவிழாவில் தமிழகம் முழுவதுமிலிருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்கள் கலந்து கொண்டு சுமார் 400க்கு அதிகமான பல வகையிலான உணவு வகைகளை சமைத்து வழங்கினர். 100 வகையான ஸ்டார்டர்கள், 150 வகை மெயின் கோர்ஸ் உணவுகள், 100 வகை டெசர்ட் வகைகள் என எந்த பக்கம் திரும்பினாலும் உணவுகளின் அணிவகுப்பை ரசித்து ருசித்த பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு கேட்டரர்ஸ் சங்க தலைவர் மாதம்பட்டி நாகராஜ் விழா மேடையில் கூறியதாவது: கோவை கொடிசியா வளாகத்தில் நடைபெறும் இந்த உணவு திருவிழா நிகழ்ச்சியில் வழங்கப்படும் அனைத்து உணவுகளையும் உண்டு மகிழும் வகையில் இந்த விழா நடைபெற்று வருகின்றது. உணவு மட்டுமின்றி பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் பொதுமக்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி வருகின்றது என்றார். இவ்வாறான ஒரு திருவிழாவுக்கு தான் கொங்கு மண்டலமே காத்து கொண்டிருந்தது. நேற்று ஒரே நாளில் மட்டும் 30,000 பேர் கலந்து கொண்டனர். இன்று 50 முதல் 60,000 பேர் பங்கேற்பார்கள் என நம்புவதாக தெரிவித்தார். முன்னதாக இந்த திருமண உணவு திருவிழாவை கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி, காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், அரோமா குழும தலைவர் பொன்னுசாமி, சக்தி மசாலா துரைசாமி, ஜிஆர்பி குழுமங்களின் தலைவர் பாலசுப்ரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உணவு திருவிழாவை துவக்கி வைத்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.